சிவாய மகாபெரிவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட்ஸ் பே நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனான ஒரு ப்ராப்ளம், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங். என்னால் என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த தாட்ஸ் தான் எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒருத்தர் எப்போ பாரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நெகட்டிவ் திங்கிங் அதிகமாகிட்டு இருக்குன்னுட்டு திரும்பவும் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு ஜென் துறவிக்கிட்ட போய் கேட்குறார். ஜென் துறவிக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே ஜென் துறவி சிரிச்சுக்கிட்டே, சரி நான் என் நண்பன்கிட்ட ஒன்று அனுப்புகிறேன், நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவருடைய நண்பன்கிட்ட போய் பார்க்குறார். நீ இப்படியே இருப்பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த நண்பர் காலைல எந்திரிக்கிறாரு, அவருடைய வேலைகள்லாம் செய்கிறாரு. ரொம்ப எளிமையாக இருக்குது, வீடு ரொம்ப ஆடம்பரமாக கிடையாது, ஒரு சின்னதாக இருக்குது, ஒரு 4-5 பாத்திரங்கள் தான் வச்சுருக்காரு. அவருக்கு என்னென்ன தேவையோ ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்காரு. அவருடைய வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு. எதுவுமே யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்லை, எதுவுமே யார்கிட்டையும் பேசுகிறதில்லை. அந்த அவர் தேடி வந்த அவர்கிட்டையுமே அவர் எதுவுமே பேசுகிறதில்லை. அவர் பாட்னு அவர் வேலையை பார்ப்பார், சைலண்ட்டாக இருக்கிறாரு. இதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். டெய்லி பார்க்கும்போது அவருக்கு இவர்கிட்ட நான் என்னத்தை கற்றுக்க போகிறேன், இவர்கிட்ட போய் ஏன் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்பவும் அந்த எண்ணங்கள் தான் அதிகமாகுது. ஆனால் ஒரே ஒரு பழக்கம் அந்த ஜென் துறவிக்கிட்ட இருக்கிறத அவர் பார்க்குறார். அவர் அவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் திரும்பி அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் நைட்டு நீங்கள் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடுறீங்க, தொடச்சும் வச்சிடுறீங்க, திரும்ப காலையில் ஏஞ்சும் திரும்ப கழுவுறீங்க, திரும்ப தொடச்சி வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறார். இன்னும் ஜென் துறவி சிரிச்சுக்கிட்டே, நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்கியோ அதுக்குரிய பதில் தான் இது அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியலை. நீ எதுக்காக வந்திருக்க, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு தானே வந்திருக்க, அதுக்குரிய பதில் தான் நான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜென் துறவி. என்ன சொல்கிறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், திரும்ப நைட்டு நான் கழுவி தொடச்சி வச்சிடுறேன், நைட்லேருந்து காலைக்குள்ளே இருக்கிற டைமில் எவ்வளோ தூசி எல்லாம் அதில் படியும், அப்போ நான் திரும்ப அதை தொடச்சிட்டு தானே, நான் திரும்ப கழுவி தொடச்சிட்டு தானே அதை நான் பயன்படுத்த முடியும், அதை தான் நான் செய்கிறேன். நீ தினமும் தேவையில்லாத குப்பைகளை நைட்டு சுத்தம் பண்ணுறதும் இல்லை, திரும்ப காலையிலையும் சுத்தம் பண்ணுறதும் இல்லை. இது ரெண்டையும் நீ பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி அவருக்கு சொல்கிறார். திரும்பவும் அவருக்கு ஒன்றும் புரியலை. காலையில் யோசிக்கிற நிறையா, அப்போ நைட்டுக்குள்ளே எவ்வளோ சேர்ந்துருக்கும் அது. அப்போ நைட் என்ன செய்யணும், ஒரு 10 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். நீ தியானம் பண்ணுறேன்ட்டு நீ எதுவும் அடிஷ்னலாலாம் செய்ய வேணாம், சிவனேன்னு உட்காந்துரு. அப்போது உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும், அது வெளியில் வந்துடுச்சுனாலே அது வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதை வெளியில் தள்ள ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ க்ளீன் பண்ணுற, திரும்ப காலையில் அதே வேலையை செய்கிற. அப்போது இது கண்டினியூவாக உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ், உன் மைண்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் டஸ்ட் எல்லாம் வெளியில் போயிடும். இதை சுத்தம் பண்ணுறதுக்குரிய வழி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்ம எவ்வளோ எளிமையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தேவையில்லாமல் பேச்சை குறைச்சிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் திரும்பவும் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறியோ அந்த வார்த்தைகள் தான் மல்டிப்ளை ஆகும். நீ என்னென்னலாம் தேடுறியோ அந்த தேடல்கள், ஒரு தேடல் 1000 தேடல்களை கொண்டு கொடுக்கும். அப்போது உன்னுடைய மனசு இதே மாதிரி தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டு இருக்கும். நீ எளிமையாக வாழணும், அதே மாதிரி தியானம் செய்யணும். அப்போ உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வெளியில் போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அவருக்கு சொல்கிறார். இதுதான் நம்மளும் இங்கே சொல்கிறோம். என்னென்னா, தேவையில்லாத வீட்டில் குப்பைகளை சேர்த்து வச்சுருந்தோம்னாலும் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்யுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது சிவனேன்னு உட்காந்துருங்க, எதுவும் பேசாமல், எதுவும் நல்ல வார்த்தைகளாக பேசிட்டு தூங்க போங்க. காலைல எந்திரிக்கும் போதும் நல்ல வார்த்தைகளாக பேசிட்டு எந்திரிங்க, நல்லதாகவே நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போது உங்களை விட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதை செய்வேன். நன்றி, வணக்கம்.